வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கிரெடிட் ஸ்கோர் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு கிரெடிட் ஸ்கோரில் பிரச்சனைகள் இருக்குது, கிரெடிட் ஸ்கோரே எனக்கு இல்லை, இது போல் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதாவது கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கான லோன் தரக்கூடிய 2 லோன் ஆப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரெடிட் ஸ்கோர் குறையிறதுக்கான காரணம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நான் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஆனால் நோ கிரெடிட் ஸ்கோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது அவங்க எந்த லோனும் வாங்கியிருக்க மாட்டாங்க, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, அதாவது இப்போ தான் வேலைக்கே போய் சேர்ந்துருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு நோ கிரெடிட் ஸ்கோர் ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்கேயும் லோன் வாங்காதனால இந்த நோ கிரெடிட் ஸ்கோர்னு பேர் இருக்கும். நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா 900 இருக்கும், 850 இருக்கும், பட் அவங்களுக்கு லோன் கிடைக்காம இருக்கும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் தரக்கூடிய இன்னொரு ஆப் இருக்குது. அதே நேரத்தில் கிரெடிட் ஸ்கோர் எனக்கு கம்மியாக இருக்குங்க, எனக்கு பணமே யாரும் தரமாட்டுறாங்க, நிறைய ஆப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பேங்கர்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு பணம் கிடைக்க மாட்டுது, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் தரக்கூடிய இன்னொரு ஆப் இருக்காங்க. ஸோ 2 விதமான லோன் ஆப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நோ கிரெடிட் ஸ்கோர், லோ கிரெடிட் ஸ்கோர், இந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்குங்க. அப்படி லோன் தருவதாக சொல்லக்கூடிய 2 லோன் ஆப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிய விளைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 2 விதமான லோன் ஆப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்பை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பணம் தேவைப்படுது, மறுபடியும் லோனுக்காக ட்ரை பண்ணுறீங்க, பேங்கர் உங்களுக்கு நோ சொல்கிறாங்க வச்சுங்களேன், இவங்க வாங்க எஸ் நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு லோன் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேர்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் சரி, நோ கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் சரி, இவங்க லோன் தருவதாக சொல்கிறாங்க. இவங்கள பற்றி பார்க்கலாம். அடுத்து ஒரு லோன் ஆப் இருக்குது, அவங்கள லோ கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்களும் லோன் தருவதாக சொல்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்க, என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் லோன் கிடைக்கும், இன்கம் எவ்வளோ இருக்கணும், இது எப்படி அப்ளை பண்ணலாம் என்று 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் லோன் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் அதுங்க கொடுத்துட்டீங்கன்னா இமெயில் ஐடி கேட்குது, மொபைல் நம்பர் கேட்குது, டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி வரல. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்து நான் ஓடிபி வரல. லாஸ்ட்டில் ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வாட்ஸ்அப் நம்பரோடு இணைக்கப்பட்டிருக்க இன்னொரு மொபைல் நம்பர் இருந்துச்சு. ஸோ அதில் போட்டு பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாட்ஸ்அப்பில் வருது. ஸோ ப்ரிஃபர் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஓடிபி எஸ்எம்எஸில் வராது, வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரில் தான் வரும். ஸோ வாட்ஸ்அப்பில் தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஓடிபி வாட்ஸ்அப்பில் வருது. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ப்ரிஃபர் லோன் ஆப்பில் வாங்க போட்டிருந்தால் வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு ஓடிபி வரும். அது பிறகு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது, பெர்மிஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் வரும், அங்கே கொடுத்துட்டு பிறகு அக்ரி ஆப்ஷன் வருது. அதை நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அலோஸ் கேட்குது, அலோஸ் கொடுத்து முடிச்ச வரும் பார்த்தீங்கன்னா லோன்ஸ் அம்மா ட்ராக் கிரெடிட் ஸ்கோர் அம்மா பற்றி நிறைய இன்சூரன்ஸ் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லோன் அண்ட் விஷயத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் உங்கள் அப்பா, உங்கள் ஃபாதர் நேம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், பேன் கார்டு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு அப்லோட், உங்களுடைய பேன் கார்டு அப்லோட் பண்ண போகிறீங்க, ஆதார் கார்டு அப்லோட் பண்ண போகிறீங்க, கேஓசி வீடியோஸ் ஒன்று இருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸில் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு நின்று பேச வேண்டியிருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் தான் வரும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ இந்த வீடியோ கால் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கேஒய்சி ஓகே அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு லோன் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதை நீங்கள் கொடுத்து சூஸ் பண்ண பிறகு அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ கிடைக்கும், கையில் லோன் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், டீட்டெயில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய லோன் அப்ரூவ் ஆகிடும், இந்த பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. இந்த ப்ரிஃபர் ஆப்பில் லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதத்துலேருந்து 36 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 18% 36% per annum வட்டி போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் 3% 5% போட வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா உங்களுக்கு சேங்ஷன் ஆகுது, உங்களுக்கு 24 மாதம் ஒரு வட்டி 24 மாதம் per annum போடுறாங்க வச்சுங்களேன். இஎம்ஐ 12 மாதம் நீங்கள் எடுக்கிறீங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் 2,000 ரூபா கண்டிப்பாக பிடிச்சிப்பாங்க. கையில் உங்களுக்கு 98,000 தான் வரும். மொத்தமாக இந்த 12 மாதம் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 1,26,000 நீங்கள் கட்டியிருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரிஃபர் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய இன்கம் ரேஷியோ அண்டு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு நம்ம சொல்ல முடியும். கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கவங்களுக்கு லோன் தராங்க, எவ்வளோ தராங்கன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா லோன் கிடைக்கும், கம்மியான அமௌண்ட்டு கிடைக்கும். உங்களை இன்கம் ரேஷியோ கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியான அமௌண்ட் கிடைக்கும், வட்டி அதிகமாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குது, இன்கம் ரேஷியோ நல்லா இருக்குது, இன்கம் ரேஷியோன்றது உங்களுக்கு வருமானங்க. ஸோ எல்லா கடனும் அடைக்க போய் உங்கள் வீட்டில் எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்க, டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பண பரிவர்த்தனை செய்கிறீங்க,
இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு கிடைக்கும் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ப்ரிஃபர் லோன் ஆப்பில் முக்கியமாக கவனிக்கணும். வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லா லோன் ஆப்லேயும் போடுற மாதிரி தான் இவங்களும் போடுறாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம், குயிக்காக பணம் கிடைக்கும், கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் கிடைக்கும். இதுதான் ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. அதுபடி இவங்களும் செய்கிறாங்க. அதான் முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோன் ஆப்பும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. கேபிட்டல் நவ் ஈஸி கிரெடிட் லோன் சொல்கிறாங்க. ஸோ 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் இவங்க சொல்கிறாங்க. இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தராங்க, 2 வீலர் லோன் தராங்க, சேலரி அட்வான்ஸ் லோன் இவங்க தராங்க. இவங்களோட வெப்சைட்லேயும் நிறைய விதமான விஷயங்கள் போட்டிருக்காங்க. ஸோ அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கேபிட்டல் நவ் போட்டு ப்ரொசீட் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கீழே ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் நம்பர் வருது. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பிறகு பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் வரும். நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 3 விதமான அலோஸ் கேட்குதுங்க. அலோஸ் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு உள்ளே போகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் உங்கள் ஃபுல் நேம், உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்துருங்க அப்படியே கொடுக்க வேண்டியிருக்கும். ஜெண்டர் மேலா ஃபீமேலாக கேட்குது. பேன் கார்டு நம்பர் கேட்குது. எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன எம்ப்ளாய்மெண்ட், செல்ஃப் எம்ப்ளாயா சேலரி எம்ப்ளாயா கேட்குது. கம்பெனி நேம் கேட்குது. என்ன இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு எஜுகேஷன் ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணுறீங்களா, ஆட்டோமேட்டிக்கில் ஒர்க் பண்ணுறீங்களா, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறீங்களா, ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ணுறீங்களா, இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து நிறைய கேட்குறாங்க அவங்க. ஸோ இண்டஸ்ட்ரி டைப் கேட்குறாங்க. டிபார்ட்மெண்ட் அது என்ன டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ 1 by 1 புட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. ஸோ டிசிக்னேஷன் கேட்குறாங்க. மந்த்லி சேலரி எவ்வளோ கேட்குறாங்க. இந்த சேலரி நீங்கள் பேங்க்கில் வாங்குறீங்களா கையில் வாங்குறீங்களா கேட்குறாங்க. ப்ரெசென்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்குறாங்க. இந்த கேபிட்டல் நவாவுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற விஷயத்தையும் கேட்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு சூஸ் ஒரு அமௌண்ட் காட்டுறாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இ-மானிட்டரி சிஸ்டத்துக்கான ஒரு SMS வரும். நீங்கள் அதை அப்ரூவ் கொடுக்க வேண்டியிருக்கும். கேபிட்டல் நவ் ஆப்பில் எவ்வளோ லோன் அமௌண்ட் தராங்கன்னா 6,000 ரூபாயிலேருந்து 1,50,000 ரூபாய் மட்டும் தான் லோன் ஆஃபராக பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே பெர் மந்த்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5%. அதாவது 3 மாதம் இஎம் எடுக்கிறதா இருந்தால் 1.5%ல் வருங்க. அது 10 மாதம் எடுத்திங்கன்னா 1.5%க்குள்ளே வருங்க. இதுவே நீங்கள் இந்த 12 மாதத்துக்கு மேலே போகும்போது 1 வருஷம் கணக்கில் வருது இல்லையா, அப்படி வரும்போது பெர் ஆனத்தில் வருது. அது 18%லேருந்து 36%க்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை இவ்வளோ விவரமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 65 நாள்லேருந்து 12 மாதம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ நாள் வட்டி போடக்கூடிய ஆப் தான். நீங்கள் குறைஞ்ச இஎம்ஐயில் எடுக்கிறீங்கன்னா நாள் வட்டியில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ 2 மாதம் எடுத்து 2 மாதமும் அவங்க எடுக்க மாட்டாங்க, 65 நாளாக எடுப்பாங்க. ஸோ நாள் வட்டியில் போடுவாங்க. நீங்கள் 12 மாதத்துக்கு மேலே போனால் தான் பெர் ஆனத்துக்குள்ளே வரும். நாள் வட்டியிலே விஷயம் இருக்குது, அதில் வட்டி அதிகமாக வரும். ஸோ இது முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 2% போட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டிபெண்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஹிஸ்ட்ரி, அது முக்கியமாக கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்கும் சொல்ல முடியும். உங்களுக்கு எவ்வளோ விதமான வட்டி போடுவாங்கன்னு சொல்ல முடியும் சொல்கிறாங்க. இந்த லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயது ஒரு 21 வயதுக்கு மேற்பட்டவங்களாம் நீங்கள் இருக்கணும். சம்பளம் வந்து 22,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்டார் ரேட்டிங் பொறுத்த வரைக்குமே 4.3 ஸ்டார் ரேட்டிங்கில் எமர்ஜென்சிக்கு நீங்கள் பணம் வாங்கலாம். இதுதான் வந்து நிறைய பேர் குறிப்பிட்டு சொன்ன விஷயம். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 லோன் ஆப்பும் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்க, நோ கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு சூட்டபிள் ஆகும். மற்றபடி நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, நல்ல இன்கம் இருக்குன்னா உங்களுக்கு இவ்வளோ அவசியம் தேவையில்லை. ஏன்னா இந்த லோன் ஆப்பும் முக்கியமாக லோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க மீன் பண்ணி சொல்கிறாங்க. லோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு வேறு எங்கேயும் லோன் கிடைக்கலன்னா கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது சூஸபிளாக இருக்கும். ஆனால் வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். இது ப்ரிஃபர் லோன் ஆப்பானாலும் சரி, கேபிட்டல் நவ் ஆப்பானாலும் சரி, ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் விஷயங்கள். ஸோ வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகம். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வட்டி அதிகமாக தாங்க போடுவாங்க. அதில் போட்டிருக்க மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிரெடிட் ஸ்கோர் குறைவாக்குறவங்களுக்கு கதையே வேறு, அது அவங்களே போட்டிருக்காங்க. டிபெண்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஹிஸ்ட்ரி, அது முக்கியமாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பணம் கிடைக்கும், அர்ஜென்ட்டுக்கு கிடைக்கும், உடனடியாக கிடைக்கும். ஆனால் வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ப்ரோஜமாக நினைக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ப்ரோஜமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.